Hi all of you, welcome to our channel. உங்கள் வீட்டில் 6 மாதத்துக்கு மேலே குழந்தை இருக்கா? இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கனாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க தண்ணிலாம் கொடுத்துடாதீங்க. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு மேலே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னா தண்ணி மட்டும் கொடுக்க ஆரம்பிங்க. பீடியாட்ரிஷன் 5 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதாக இருந்தாலும் உங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேன், உப்பு, சர்க்கரை 3மே 1 வயசு வரைக்கும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சாலிடு, ரொம்ப லிக்விடு மாதிரி இல்லாமல் ஓரளவு மினிமமாக சாலிட் டயட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வேளைக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கொடுக்குற உணவை 2 நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க. ஏங்கிறத பின்னாடி கடைசியாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உணவுக்கு 3 மணி நேரம் கேப் தேவை. இப்போ காலையில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே போய் கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் இடையில 3 ஹவர்ஸ் மினிமம் கேப் வேணும். ரொம்ப பசிச்சு அழுதாங்கன்னா அப்போ வந்து கொடுங்க. உங்களுக்கு தெரியும்ல உங்கள் குழந்தைய பற்றி. ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி கொடுங்க. அதுக்கப்புறம் காய்கறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் பியூரிஸ் வச்சு கொடுங்க. கேரட் பியூரி, பூசணி பியூரி, அப்புறம் பீட்ரூட் பியூரி. 1 or 2 மந்த்ஸில் எல்லா ஃபுட்டையும் கம்பல்சரி கொடுத்துருங்க உங்கள் பேபிக்கு. 1 வீக் வந்து வெஜிடபிள்ஸ், 1 வீக் ஃப்ரூட்ஸு, 1 வீக் வந்து மில்லட்ஸு. அந்த ஏன் 2 நாள் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து உங்கள் பேபிக்கு ஒத்துக்கிறதா, அலர்ஜி ரியாக்ஷன் ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். அந்த மாதிரி அலர்ஜி வந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைய கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸை வந்து மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அடித்து கூட பிளெண்ட் பண்ணியே கொடுத்துக்கலாம். பனானா கொடுக்கலாம், அவகேடோ கொடுக்கலாம், அப்புறம் ஆப்பிள் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சடாக கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த உணவை சேர்த்து கொடுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லைனா மட்டும் டாக்டர்கிட்ட காமிக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹெல்த்தி பேபி செக்கப்னு ஒன்று காமிச்சிருங்க. வெயிட்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத. விட்டமின் D3 ட்ராப்ஸ் கம்பல்சரி கொடுத்துருங்க. எந்த பேபியும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கவுங்க ஜீன் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க குண்டாக இருக்காங்க, அவங்க என்ன ஃபுட் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அவங்கவுங்க அப்பா அம்மா மாதிரி தான் அந்த குழந்தைங்க. ஓரளவு நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி ஃபுட்ஸ் வீடியோஸ் கம்மிங் சேனலில் தொடர்ந்து பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரு நாலேஜ்காண்டி தான். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில்